அரும் தூய ஆவியே உரகலலலபோ நீராளுகை செய்யோ வரும் தூய ஆவியே. ஆண்டவரே, வேதத்தில் பார்க்கிறோம், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமேப்பா. இந்த விடுதலைகளை செய்யும்படியாய், விடுதலைகளை தரும்படியாய் எங்க மத்தியில் நீங்க வாங்கப்பா. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். நல்ல வாய்களை திறந்து, வாய்களை தராமல் என் கூடவே இருந்தீரே, தலைக்கு குனியாமல் தலை நிமிரம் செய்தீரே, வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரம் செய்தீரே, உமக்கே நன்றி ஐயா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, ஏசையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரம் செய்தீரே, வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரம் செய்தீரே. நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னை ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவர், வலி தாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவர், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உமக்கே நன்றி ஐயா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, ஏசையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை,
ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே. சொல்லுங்க. ஆமென், ஆமென். உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லப்பா. உம்மை போல புரிந்திட யாரும் இல்லை. தாயை போல நேசித்தீர், தந்தையை போல சுமந்தீர். உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை. உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை. உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே. தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே. தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. ஏசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே. சொல்லுங்க. ஆமென். தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே. நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவரே. வலிதாங்கும் சுமைதாங்கியாய் நின்றவரே. உறவுக்கு உறவாய் வந்தவரே. வலிதாங்கும் சுமைதாங்கியாய் நின்றவரே. உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் முழு இதயத்தோட உமக்கே நன்றி ஐயா. ஏசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஏசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. சந்தோஷமாய் ஆமென், ஆமென். வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை. உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை. உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே. தூங்காமல் உறங்காமல்
நித்தம் என்னை காத்தீரே. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. உமக்கே நன்றி ஐயா. நல்ல கைகளை தட்டி உமக்கே நன்றி ஐயா. இசையா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. தலையும் குனியாமல் நிமிர்ந்திட செய்தீரே. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க வாயை திறந்து. எஸ், அது வாக்குத்தத்தமாய் உங்களில் கிரியை செய்யட்டும். நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. இயேசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இயேசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. தலையும் குனியாமல் தலை நிமிர்ந்திட செய்தீரே. சந்தோஷமாய் ஆமென் ஆமென். உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை போல புரிந்திட இங்கு யாரும் இல்லை. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே, தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே, தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் சபையார் ஒரு மனதோடு எல்லா பிள்ளைகளும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். எவ்வளவு பெரிய அன்பு! இந்த உலக அன்பு மாயை. இந்த உலகத்தின் உறவுகள் நம்மை பிரிந்தாலும், இந்த உலகத்தின் உறவுகள் நம்மை வெறுத்தாலும், என்னை வெறுக்காத நேசர், என்னை வெறுக்காத அந்த அன்பு, ஆண்டவரே உயிருள்ள வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உயிர் உள்ளவரை, எங்கள் ஜீவன் உள்ளவரை உம்மையே ஆராதிப்போம் என்று சொல்றவங்க ஒரு ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இயேசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை.
நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உலகளவு உமக்கே ஆராதனை உயிருள்ள நல்ல கரங்களை தட்டி கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது. உண்மையாய் உம்மை கூப்பிடுகிற, உண்மையாய் உம்மை ஆராதிக்கிற முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் முகம் எந்த சூழலிலும் வெட்கப்பட்டு போகாமல், எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போகாமல் என் தேவன் அவர்களை காத்தருளுவீராக. உமக்கே நன்றி ஐயா, உயிருள்ள உமக்கே நன்றி ஐயா, இயேசையா, ஜீவனுள்ள நாள். கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஜீவனுள்ள நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை. உம்மை போல ஒருவர் இல்லை. எங்கள் ஜீவனுள்ள நாள் வரை, எங்கள் ஜீவனுள்ள நாள் வரை உம்மையே ஆராதிப்போம் அப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்கு எவ்வளவு தேடி பார்த்தாலும் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. எங்கு தேடி பார்த்தாலும் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள பிள்ளைங்க, அந்த அறிவும் தெளிவும் உள்ள பிள்ளைங்க நல்ல சத்தமா ஒரு ஆமே சொல்லுங்க. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான்
கீழ விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க. எல்லா கரங்களும் உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆண்டவரே, முகவரி இல்லாத எங்களை தேடி வந்து எங்களுக்கு முகவரியை தந்த தெய்வம். நாங்கள் உடைந்து போய் கிடந்த நேரத்தில் மனிதர்கள் தூக்க வரவில்லை, ஆனால் நீர் எங்களை தூக்கினேன். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. எங்க நீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம். நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். இன்னும் ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. எங்க நீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழ. உள்ளத்தோடு உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. எங்க நீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன்.
எவ்வளவு ஆராதித்தாலும் போதாதப்பா. ஆண்டவரே, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடந்த எங்களை என் ஆண்டவர் தேடி வந்தி, என் ஆண்டவர் தேடி வந்தி. எல்லாராலும் மறந்து போன போது, எல்லா மனிதர்களும் எங்களை மறந்து போன போது, எல்லாராலும் மறக்கப்பட்ட போது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட போது, என்னை தேடி வந்த ஒரே தெய்வம், என்னை தேடி வந்தது மட்டுமல்ல, என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி அழகு பார்த்த என் அழகு தெய்வம், உம்மை போல ஒருவர் இல்லை. அழகு என்னை மன்னிக்க வந்த உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க, அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு, தேவன் தந்த ஜீவனை கொண்டு முழு பலத்தோடு அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டு போன போது, ஆண்டவரே, யோசேப்பை எல்லாரும் மறந்து விட்டார்கள், தகப்பன் மறந்து விட்டான், கூட பிறந்த சகோதரர்கள் மறந்து விட்டார்கள், தூக்கி போட்டவர்களும் விற்றவர்களும் மறந்த போது, மறக்காத ஒரு தெய்வம் உண்டு. அவன் கண்ணீரை மாற்றின, அவன் வேதனைகளை மாற்றின, அவனை சிங்காசனத்தில் உயர்த்தின ஒரு தெய்வம். உன்னையும் உயர்த்துவார், உன்னையும் உயர்த்துவார். உன் நிலைமை எதுவாயிருந்தாலும், உன் நிலைமை இன்றைக்கு எதுவாயிருந்தாலும், என் இயேசு உன்னை உயர்த்துவார். நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆமென். அவர் மாற்றமில்லாத அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். மாற்றமில்லாத ஒரு அன்பு நம்மேல் அவர் வைத்திருக்கிறார். அந்த அன்பு கல்வாரி சிலுவையில், கொல்கொதா மலையில் நமக்கு வெளிப்பட்டது. அந்த அன்பு சகலத்தையும் நமக்காய் செய்து முடித்தது. எல்லோரும் அதே பிரசன்னத்தில் அப்படி ஒரு தெலுங்கு பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.
చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా. కష్టాలలో కన్నీళ్లలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. కష్టాలలో కన్నీళ్లలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. కష్టాలలో కన్నీళ్లలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం నా యేసు స్నేహం. హృదయాన సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా. నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం, కలువారిలో సోపిన ఆ శిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం. నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం, కలువరిలో చూపిన ఆ శిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం. నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం, కలువరిలో చూపిన ఆ శిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాల సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాల సన్నిహితుడా. నా తోడు నీవయ్యా, నీ స్నేహం చాలయ్యా, నా నీడ నీవయ్యా, ప్రియ ప్రభువా యేసయ్యా. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా. బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం, లోగాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసు నీ స్నేహం. బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం, లోగాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం
కైగళ తట్టి సన్నిహితుడా, కష్టాలలో కన్నీలలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. కష్టాలలో కన్నీలలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం, కలువరిలో చూపిన సిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం. నిజమైనది విడువనది ప్రేమించు నీ స్నేహం, కలువరిలో చూపిన సిలువ నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాల సన్నిహితుడా, ఆమేన్. చిరకాల స్నేహితుడా, నల్ల కైగళ తట్టి హృదయాల సన్నిహితుడా, నా తోడు నీవయ్యా, నీ స్నేహం చాలయ్యా, నా నీడ నీవయ్యా, ప్రియ ప్రభువా యేసయ్యా. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. కష్టాలలో కన్నీలలో నన్ను మోయి నీ స్నేహం, నన్ను ధైర్యపరచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. కష్టాలలో ఆమేన్ ఆమేన్ నీ స్నేహం, నన్ను ధైర్యపరచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాల సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాల సన్నిహితుడా. బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం, లోగాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసు నీ స్నేహం. ఆమేన్. బంధువులు ఆమేన్ వెలివేయని స్నేహం, లోగాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసు నీ స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిహితుడా, ఆమేన్ ఆమేన్. నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం, కలువరి
చూపిన ఆ సిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం ఆమేన్ నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం కలువరిలో చూపిన ఆ సిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం చిరకాల స్నేహం ఆమేన్ నా యేసు స్నేహం ఆమేన్ నా యేసు స్నేహం చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా ఆమేన్ చిరకాల స్నేహితుడా నా తోడు నీవయ్యా నీ స్నేహం చాలయ్యా నా నీడు నీవయ్యా ప్రియ ప్రభువా యేసయ్யா ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾ ತೋಡು ನೀವಯ್ಯಾ ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳ ತೆರೆದು ನಾ ನೀಡು ನೀವಯ್ಯಾ ಪ್ರಿಯ ಪ್ರಭುವಾ ಇನ್ನೊರು ಮರ ಸಂತೋಷಮಾய் ನಾ ತೋಡು ನೀವಯ್ಯಾ ನೀ ಸ್ನೇಹಂ ಸಾಲಯ್ಯಾ ನಾ ನೀಡು ನೀವಯ್ಯಾ ಪ್ರಿಯ ಪ್ರಭುವಾ యేసయ్యా చిరకాల స్నేహం ఆమేన్ నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహம் நல்ல கரங்களை தட்டி அந்த கல்வாரி நாயகனை அந்த கல்வாரி அன்பிற்காய் நல்ல போதாது நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எவ்வளவு பெரிய அன்பு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் யாவே நான் உண்மை நம்புவேன் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமென் அல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு ஆமென் ஆமென் அல்லேலூயா பாஸ்டர் வரணும் வர்ற வரைக்கும் ஆராதிப்பேன் ஆமென் அல்லேலூயா 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 யுத்த களத்தில் தாவீது போய் நின்றான் கோலியாத்துக்கு முன்பால் ஆமென் ஆமென் யுத்த களத்தில் தாவீதுக்கு முன்பாய் கோலியாத் நிற்கிறான் கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டே இருந்தவன் ஆமென் அல்லேலூயா ஆனால் ஒரு நாள் விடிந்தது அவனுடைய 40 நாளை போல அல்ல அந்த நாள் ஆமென் அவனுக்கு ஒரு முடிவு வந்தது ஆமென் தாவீதுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கொக்கரித்த கொக்கரிப்புகள் அடங்கக்கூடிய ஒரு நாள் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தாவீது கோலியாத்தை நோக்கி வருகிறான் கோலியாத் தாவீதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிறான் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சில பேருக்கு அப்படித்தான் ஆமென் அல்லேலூயா நம்ம திருப்பி பேச மாட்டோம் நம்ம திருப்பி அடிக்க மாட்டோம் உதைக்க மாட்டோம் ஆமென் அல்லேலூயா ஆனா நம்ம பார்த்தா சில பேருக்கு இளக்காரமா தெரியும் தெரியுதா ஆமென் நம்ம பார்த்தா சில பேருக்கு இளக்காரமா தெரியும் உங்களை பார்த்த உங்க ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா நீ ஆயுதத்தோடும் நீ ஈட்டியோடும் வாளோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த நீ இளக்காரமாய் சொன்ன அந்த இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன் ஆமென் நீ நிந்தித்த கர்த்தருடைய நாம
நாமத்தில் நான் வருகிறேன். அப்போ இந்த நாமம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெயம்தான். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஆமென். போதாது, நம்பிக்கை உள்ளது போலவே தெரியலையே, பாதிதான் ஆயிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாமம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் என் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், என் கையில் ஈட்டியும் வாளும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற நாமம் என்னை ஜெயிக்க வைக்கும். ஆமென். நீ எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ராட்சதனாய் இருந்தாலும், என் சின்ன கூழாங்கல்லு உன்னுடைய நெற்றியில் பதியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு உள்ளில் இருக்கிற என் இயேசுவின் நாமம் எனக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல வாயை திறந்து சொல்லணும். ஆமென். எனக்குள்ள இருக்கிற இயேசு என்ற நாமம் எனக்கு பலன். எனக்குள் இருக்கிற இயேசுவின் நாமம் எனக்கு பலன். ஆமென், ஆமென். பலன் இருந்தா அப்படி சொல்லணும். ஆமென். சந்தோஷமா பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சொல்லுங்க. யாவே உம்மை நம்புவே. ஆமென். glory. ஆமென். என்றாலே நீரே செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என்றாலே நீரே செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. வேலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. வேலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலமாகவே. வேலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. வேலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்க ஆதரவே. யாவே உம்மை நம்புவே. சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஒரு முறை கூட. யாவே உம்மை நம்புவே, கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சிலுவையில் இரத்தம் சிந்திய சாபங்களை நீங்களாக்கினீர், மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கன்மலை மேல் நிறுத்தினீரே. நல்ல கைகளை தட்டி. சிலுவையில் இரத்தம் சிந்திய சாபங்களை நீங்களாக்கினீர், சிலுவையில் இரத்தம் சிந்திய சாபங்களை நீங்களாக்கினீர். மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கன்மலை மேல் நிறுத்தினீரே. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கன்மலை மேல் நிறுத்தினீரே. வேலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவே. ஆமென். நாமத்தில் அடைக்கலமாகவே. வேலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவே. ஆமென், ஆமென். ஆதரவே. யாவே உம்மை நம்புவே. ஆமென், ஆமென். என்னோடு இருப்பதினா. உணர்ந்து. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக விடுதலையே,
இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே, உம்மை நம்புவேன். நாமத்திலே நிச்சயமாக விடுதலையே, இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாக விடுதலையே, இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டே ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே, இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டே. ஆமென். பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், இரத்தக்கரம் அதிசயம் செய்திடுவேன். பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலமாக. ஆமென். பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. ஆமாப்பா. யாவே உம்மை நம்புவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என்னோடு இருப்பதினால் சிலுவையில் ரத்தம் சிந்திய சாபங்களை நீங்களாக்கி நீ, சிலுவையில் ரத்தம் சிந்திய சாபங்களை நீங்களாக்கி நீ, மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே, மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை நிறுத்தினீரே, பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலமாகவே. பலங்கொண்டு திட மனதாய் இருப்பே, இரத்தக்கரம் அதிசயம் செய்திடுவே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்க ஆதரவே. யாவே உம்மை நம்புவே. ஆமென். நம்பிக்கையோடு. ஆமாப்பா. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. என்னோடு இருப்பதினால் இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே, இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாக விடுதலையே, இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே, இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், இரத்தக்கரம் அதிசயம் செய்திடுவேன். பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலமாகவே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன். ஆமென். இயேசுவின் நாமம் உங்களை பலப்படுத்தும். எஸ். ஆமென். யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆமென். யாவே உம்மை நம்புவே,
கரங்களை தட்டி எஸ் அப்படியே ஆராதிக்கலாம். தாவீதுக்கு உள்ளில் உள்ள கர்த்தருடைய நாமம் கோலியாத்துக்கு விரோதமாய் ஜெயத்தை தந்ததென்றால், என்னிலும் உன்னிலும் உள்ள என் இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்விலும் ஜெயத்தை தரும். நம்பிக்கை உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி எஸ், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. பெற்றுக்கொள்ளுங்க நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ தாவீதே, தாவீதே, உனக்குள் இருக்கிற இயேசுவின் நாமம் உன்னுடைய வாழ்வில் வெற்றியை தரும், உன்னுடைய வாழ்வில் வெற்றியை தரும். நம்பிக்கையோடு எஸ் நாமம், இயேசுவின் நாமம் விடுதலைகளை செய்வதாக, விடுதலைகளை செய்வதாக. இயேசுவின் நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் விடுதலைகளை தருவதாக. இயேசுவின் நாமம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற ஆண்டவரே கோலியாத்துகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய வேலைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற கோலியாத்துகள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படிவார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய எல்லா ஆண்டவரே சவால்களையும் பிசாசு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா சவால்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வீழ்த்துகிறோம். வாய்களை திறந்து பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சந்தோஷமா சந்தோஷமா ஆமாப்பா பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா உரகலபோ அல்லேலூயா அல்லேலூயா யாவே யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி
திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் ஆமென். We glorify your name. உங்க நாமம் உயரணும். சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாலே. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாலே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் மேன்மையடையட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமாப்பா. பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உயரணும். விக்டரி ஏஜி சபை மூலம் உங்க நாமம் மகிமைப்படணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிஸ்தர்களின் மேல் ஆண்டவருடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே தேவனுடைய கரம், பராக்கிரமம் செய்யும் உம்முடைய வலது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அமருவதாக. அவர்களுடைய நஷ்டங்களும், அவர்களுடைய வேதனைகளும், அவர்களுடைய கண்ணீரின் பாதைகள் இயேசுவின் நாமத்தில் களிப்பாய் மாறட்டும்.
Hallelujah. Hallelujah. Amen. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல 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 வாய்களை திறந்து கரங்களை தட்டி அவர் நாமம் உயர்த்த உயர்த்த, அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த அற்புதம் உண்டு. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் ஆண்டவர் நாமம், இயேசுவின் நாமத்தை என் வாழ்க்கையில உயர்த்த உயர்த்த என் வாழ்க்கையில உயர்வு உண்டு. தாவீது காட்டில் கிடந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினான். ஆண்டவர் தூக்கி சிங்காசனத்தில் வைத்தார். எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? என் வாழ்க்கையிலும் ஒரு நாள் உயர்வு வரும். என் வாழ்விலும் உயர்வு வரும். நானும் எனக்காய் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காய் ஒரு உயர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமான கோலியாத் ஒரு நாள் வீழக்கூடிய ஒரு நாள் தேவன் நிச்சயித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நேசக்கரம் இம்மட்டும் எங்களை நடத்தியதற்காய் நன்றி. இனிமேலும் நடத்தும். ஊழியக்காரரை വേഗമായി അழைத்து கொண்டு വാരും. നല്ല നിമിഷങ്ങൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആശീർവാദമാണ് இந்த காலை வேளைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். കഴിഞ്ഞ 2-3 ദിവസങ്ങളായി ഈ ബാംഗ്ലൂർ പട്ടണത്തിൽ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. கடந்த 2-3 நாட்களாய் பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ഈ സഭയിൽ കടന്നു വരുവാൻ മുഖാന്തരമൊരുക്കിയ ദൈവദാസന് പ്രത്യേകാൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനത്തെ ഓർപ്പിക്കുന്നു. இந்த சபையிலும் வந்து ஊழியத்தை நிறைவேற்ற அழைத்த அன்பு ஊழியக்காரருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். എൻ്റെ ജന്മസ്ഥലം കേരളത്തിൽ ഞാനിപ്പോൾ ട്രിവാൻഡ്രത്ത് കർത്താവിൻ്റെ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் திருவனந்தபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். തിരുവനന്തപുരം മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റലിന് സമീപമായി ആണ് എൻ്റെ ചർച്ച്. திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து அந்த அடுத்து என்னுடைய சபை இருக்கிறது. എനിക്ക് ഭാര്യ, 3 പെൺമക്കൾ, 2 പേരെ വിവാഹം കഴിഞ്ഞു. മൂത്ത മകളും കുടുംബം എൻ്റെ കൂടെ ചേർന്ന് മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നു. ഇളയ മകൾ പഠിത്തത്തിന് ശേഷം ചെറിയൊരു ജോലിയുണ്ട്. என்னுடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதில் 2 பேருக்கு திருமணமாகி இருக்கிறது. அதில் மூத்த மகள் என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தில் எனக்கு துணையாய் இருக்கிறார். കഴിഞ്ഞ 28 വർഷങ്ങളായി ഈ കർത്താവിൻ്റെ വേലയുടെ മുഖത്തായിരിക്കുന്നു. கடந்த 28 வருடங்களாய் கர்த்தருடைய வேலையில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ഒത്തിരി അനുഭവങ്ങൾ എനിക്ക് പറയാനുണ്ട്. அநேக அனுபவங்கள் எனக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. പക്ഷേ ഞാൻ അതിനൊന്നും സമയത്തെ எடுத்து പറയാൻ താല്പര്യപ്പെടുന്നില്ല. அதனால் அவ்வளவு சொல்ல வேண்டிய அநேக நேரம் வேண்டும். அதனால் அதற்குள் நான் போகாமல் உங்கள் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. ഞാൻ രക്ഷിക്കപ്പെടും മുന്നമേ ഞാനൊരു കലാകാരനായിരുന്നു. മിമിക്രി, നാടകം, അങ്ങനെയുള്ള ഡ്രാമ ട്രൂപ്പുകൾ ഉണ്ടാക്കി അങ്ങനെ എൻ്റെ നല്ല പ്രായം ഞാൻ ചെലവഴിച്ച സമയം ഓർക്കുക. என்னுடைய வாலிப வயதில் நான் ஒரு கலைஞனாக இருந்தேன். இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நாடகம், குறுநாடகங்கள், இப்படியாய் காரியங்களை செய்து என்னுடைய பலனுள்ள அந்த வாலிப நாட்களை நான் இழந்ததை, கடந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். എന്നാൽ പരിശുദ്ധാത്മാവിനെ മുന്നമേ കണ്ടതുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ സമയമായപ്പോൾ അവൻ്റെ വേലയ്ക്കായി വിളിച്ചു വേർതിരിച്ചു. பரிசுத்த ஆவியானவரை நான் அறிந்து கொள்ள கிருபை தந்ததால் நான் அதிலிருந்து நான் வேறுபட்டேன். ഹല്ലേലൂയ. എൻ്റെ ജന്മസ്ഥലം ഞാൻ പുനലൂർ, കൊല്ലം ജില്ലയിൽ കേരളത്തിൽ പുനലൂർ എന്ന സ്ഥലത്താണ്.
நான் பிறந்த இடம் കേരളാവിൽ പുനലൂർ என்ற ஒரு പട്ടണത്തിൽ. അപ്പോൾ അവിടെ കർത്താവിൻ്റെ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇപ്പോൾ തിരുവനന്തപുരത്ത് കർത്താവിൻ്റെ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. அங்கு கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ശാരീരികമായി ദിവസങ്ങൾ ഒത്തിരി അസ്വസ്ഥതകൾ എൻ്റെ ശരീരത്തിലുണ്ട്. ശരീരമായി ശരീരപ്രകാരമായി അനേക ബലവീനങ്ങൾ என்னுடைய ശരീരത്തിൽ ഉണ്ട്. ഒരു ആക്സിഡന്റുള്ള ബന്ധത്തിൽ അല്പമാകുന്ന കാലിന് ചില പ്രയാസങ്ങളുണ്ട്. ஒரு ஆக்சிடென்ட் ஆனபடியால் என்னுடைய காலில் சில பலவீனங்கள் உண்டு. നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ചോദിക്കുന്നു. உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் நான் கேட்கிறேன். ആമേൻ. കരങ്ങൾ വീശി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൊലോസ്യ ലേഖനത്തിലേക്ക് വരാം. കൊലോസ്യ ലേഖനം கொலோசியருக்கு எழுதின நிருபத்துக்கு கடந்து வரலாம். 3-ാം അധ്യായം 3-ാം அதிகாரம் അതിന്റെ 15-ാമത് വാക്യം. 3:15 വാക്യം. മതി. എല്ലാവരും ആ വചനം ശ്രദ്ധിക്കുക. എല്ലാവരും വചനത്തെ കേളുங்கள். ക്രിസ്തുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വാഴട്ടെ. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். എല്ലാ കണ്ണും ഒരു നിമിഷം അടച്ച് പ്രാർത്ഥിക്കുക. എല്ലാ കണ്ണുകളും മൂടി ഒരു നിമിഷം ജപിக்கலாம். ഓ റബാഷിയാം ധര. എല്ലാവരും കരങ്ങൾ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ഉയർത്തിയാട്ടെ. എല്ലാ കരങ്ങളും പരലോകത്തെ നോക്കി ഉയർത്തി നാം ജപിக்கலாம். ഇന്ന് പകൽ ഈ വചനത്തിന്റെ വിടുതൽ നാം ഒരുമിച്ച് അനുഭവിക്കാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய விடுதலையை இந்த பகல் நாளுக்கு இந்த நாளில் நாம் அனுபவிக்க போகிறோம். ഓ റബാശാന്തരാധന. അഭിഷേകം പ്രാപിച്ചവരെല്ലാവരും അന്യഭാഷയിൽ സ്തോത്രം ചെയ്തു. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் ஜெபியுங்க. ഓ ജീസസ് ശലദരബദനയ. താങ്ക് യു ജീസസ്. താങ്ക് യു ജീസസ്. எல்லா வாயை திறந்து ஜெபிக்கலாம். வாயை திறந்து ശലദരദലദല. இயேசுவே ஹalleluya ஹalleluya. മാർബോട് അണപ്പരേ മനം കവலை தீர்ப்பரே. மார்போடு அணைப்பாரே மனங்கவலை தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ഹല്ലേലൂയ. Hallelujah. 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 ഓ Hallelujah. சத்தம் உயர்த்தி Hallelujah. 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 കർത്താവേ, അങ്ങയുടെ നാമത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். അവിടുത്തെ വചനത്തിനായി സ്തോത്രം. உம்முடைய நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். എല്ലാ തടസ്സങ്ങൾ മാറിപ്പോകട്ടെ. எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടണം. ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படட்டும். യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ഞാൻ അല്പസമയം വചനം പ്രസംഗിച്ചിട്ട് നിങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സന്തോഷത്തോടെ നിങ്ങൾ ഇരിക്കുക. சந்தோஷமாய் இருங்கள். അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കൈ കൊടുത്തിട്ട് ചിരിച്ച മുഖത്തോടെ അവരെ ഒന്ന് ബ്ലെസ് ചെയ്താട്ടെ. ആമേൻ. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து சிரித்த முகத்தோடு இருங்கன்னு சொல்லுங்க. ആമേൻ. ഹല്ലേലൂയ.
ஹalleluya. നമ്മുടെ മനസ്സെല്ലാം ഫ്രീ ആയിട്ടിരിക്കുക. நம்முடைய சரீரம் ஃப்ரீயா இருக்கட்டும். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. കർത്താവ് നിങ്ങളെ തൊടട്ടെ. ஆண்டவர் உங்களை இன்று தொடுவார். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ദൈവം എന്നെ ഇവിടെ അയച്ചുവെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ദൈവം എന്നെ ഇവിടെ അയച്ചതാണ്. இந்த வேளை கர்த்தர் உங்களை நடத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ഹല്ലേലൂയ. ആ പ്രതീക്ഷയോടെ നിങ്ങൾ ആയിരിക്കുക. அந்த எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். കൊലോസ്യലേഖനം 3-15 വാക്യമാണ് നമ്മൾ വായിച്ചത്. கொலோசியர் 3:15 நாம் வாசிக்க கேட்டோம். ആമേൻ. മതി. ക്രിസ്തുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ വാഴട്ടെ. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. എല്ലാവരും ആ വചനം ഒന്ന് ഏറ്റു പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் வாய்களை திறந்து அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. നിങ്ങളത് മറക്കരുത്. ഏത് ഉറക്കത്തിൽ വിളിച്ചു വായിച്ചാലും നിങ്ങൾ പറയണം. நீங்க மறந்து விடக்கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க சொல்லணும். ദൈവവചനത്തോട് നിങ്ങൾക്ക് ദാഹമുണ്ടാകണം. கர்த்தருடைய வசனத்தோடு உங்களுக்கு தாகம் உண்டாகணும். ആമേൻ. ஆமென். നിങ്ങൾക്കത് ഉണ്ടെന്ന് ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. உங்களுக்கு அது உண்டு என்று நான் எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். കൊലോസ്യലേഖനം 3-ാം കൊലോസ്യലേഖനം പൊതുവെ ദൈവസഭയ്ക്ക് അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ലേഖനമാണ്. கொலோசிய அந்த நிருபம் சபைகளுக்கு ஆசீர்வாதமாக எழுதப்பட்ட புத்தகம் அது. ലേഖനങ്ങളുടെ ആലോചനകൾ ദൈവസഭയ്ക്ക് അനുഗ്രഹമാണ്. நிருபங்கள் சபைகளுக்கு அது ஆசீர்வாதத்திற்காக எழுதப்பட்டவைகள். ആമേൻ. യേശുക്രിസ്തുവും സഭയും തമ്മിൽ വളരെ കണക്ട് ചെയ്യുന്ന വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ലേഖനമാണ് കൊലോസ്യലേഖനം. இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கும் இடையே அதிகமாய் அவர்களை சேர்க்கிற கனெக்ட் பண்ணுகிற ஒரு நிருபம் தான் கொலோசிய நிருபம். എഫെസർ, ഫിലിപ്പിയർ, കൊലോസ്യർ, ഫിലോമൻ ഈ 4 ലേഖനങ്ങൾ വളരെ കരാഗ്രഹ ലേഖനത്തിൽ ഉൾപ്പെടുന്ന ലേഖനമാണ്. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலோமோன் இது அந்த பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதிய அந்த நிருபங்கள். അതിൽ വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ലേഖനമാണ് കൊലോസ്യ ലേഖനം. அதிலும் சிறப்பானது இந்த கொலோசிய நிருபம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ അതിന്റെ വിശദീകരണത്തിലേക്ക് പോകുന്നില്ല. நான் ரொம்ப அந்த பக்கமாய் ஆழத்தில் போகவில்லை. ഞാൻ ദൂതിലേക്ക് പ്രവേശിപ്പാൻ താല്പര്യപ്പെടുകയാണ്. நான் மீண்டும் செய்திக்குள் திரும்பி வருகிறேன். നിങ്ങൾ ഒരു വാക്യം ഒരു പ്രാവശ്യം കൂടെ ഏറ്റു പറയണം. ക്രിസ്തുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ വാഴട്ടെ. ஒரு முறை கூட நீங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லுங்க, தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆள கடவது. കർത്താവ് ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ തന്റെ ജനത്തിന് 2 വിഷയങ്ങൾ നൽകിയിട്ട് പോയിട്ടുണ്ട്. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது 2 காரியங்கள் ஜனத்திற்காய் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். അതിൽ ശ്രേഷ്ഠകരമായ ഒരു കാര്യമാണ് യേശുക്രിസ്തുവിന്റെ സമാധാനം. அதில் விசேஷமான காரியம் தேவனுடைய சமாதானம். മറ്റൊരു ഭാഗത്ത് കാണുന്നുണ്ട്, இன்னொரு பாகத்தில் நாம் பார்க்கிறோம், പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടുവാൻ ദൈവം നമുക്ക് അധികാരം. பாம்பினையும் தேள்களையும் சத்ருவின் சகல அதிகாரங்களை மிதிக்க நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ശക്തിയോടെ ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ പല സംഭവങ്ങൾ യേശു ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ നമുക്ക് നൽകിയിട്ട് പോയിട്ടുണ്ട്. பல சம்பவங்கள், பல அதிகாரங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு தந்திருக்கிறார். എന്നാൽ அப்படி என்றால் അപ്പോസ്തലപ്രവൃത്തിയിൽ വായിക്കുന്നു, ചില കാര്യങ്ങൾ ദൈവം നമുക്ക് തന്നിട്ട് പോയിരിക്കുമ്പോൾ, அப்போஸ்தல நடபடிகளில் வாசிக்கிறோம், சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு தந்து விட்டு போனதென்றாலும் ഒരു കാര്യത്തിന് വേണ്ടി നാം ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ കാത്തിരുന്ന് പ്രാപിക്കണം. ஒரு காரியத்திற்காய் மட்டும் நாம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று. ഹല്ലേലൂയ. ஆமென். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 4-ന്റെ 3-ാം വാക്യം 1 മുതലൊക്കെ വായിക്കുമ്പോൾ 1-ന്റെ 4-ൽ വായിക്കുന്നു, നിങ്ങൾ യെരൂശലേമിൽ തന്നെ കാത്തിരുന്ന് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിപ്പാൻ നിങ്ങൾ കാത്തിരുന്ന് പ്രാപിക്കണം. அப்போஸ்தல நடபடிகள் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலன் பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமில் காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
അപ്പൊ രണ്ട് വസ്തുതകൾ ദൈവം ഭൂമിയിൽ നമുക്ക് തന്നിട്ട് പോയിരിക്കുമ്പോൾ ரெண்டு காரியங்கள் தேவன் நமக்கு தந்துவிட்டு போன போது ഒരു കാര്യത്തിന് വേണ്ടി ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ഇരുന്ന് കാത്തിരുന്ന് ദൈവത്തോട് ചോദിച്ചു പ്രാപിക്കണം. ஒரு காரியத்திற்காய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. അതിൽ ഒരു പ്രത്യേക വസ്തുതയാണ്, അധികാരം ദൈവം നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. அதில் அந்த தந்ததில் ஒரு சிறப்பானது ஒன்று, நமக்கு அதிகாரம். ആമേൻ. ஆமென். ഇതിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് അതോറിറ്റിയെ ദൈവം കൈമാറ്റം ചെയ്യും. இதன் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் சில அதிகாரங்களை கைமாற்ற ஆசைப்படுகிறார். ഓൾറെഡി ദൈവം അത് തന്നിരിക്കുക. ஆல்ரெடி ஏற்கனவே ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். ആമേൻ. ஆமென். എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ശക്തിയോടെ ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. நல்ல பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. ഹരഗദന ശബദഗടഗസിയാദിയ. ഈ ദിവസങ്ങളിൽ ദൈവം നൽകിയ അധികാരത്തെ നമ്മൾ യൂസ് ചെയ്യണം. இந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்த அதிகாரங்களை பயன்படுத்தணும். ആമേൻ. ஆமென். അതിനുവേണ്ടി ദിവസങ്ങൾ നിങ്ങൾ ഒരുങ്ങണം. அதற்காய் நீங்கள் காத்திருக்கணும். ഒരു മോശ വടി നീട്ടിയപ്പോഴാണ് ചെങ്കടൽ വിഭാഗിച്ചത്. ஒரு மோசே அவனுடைய தடியை நீட்டிய போதுதான் செங்கடல் பிளந்தது. യോർദാൻ മാറിയത് പെട്ടകം ചുമക്കുന്ന പുരോഹിതന്മാരുടെ കാലിൽ ഉള്ളങ്കാൽ ആ യോർദാന്റെ വക്കിൽ ചവിട്ടിയ ശേഷമാണ്. யோர்தான் பிளந்தது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்களுடைய பாதம் பட்டபோது. ചെങ്കടൽ പിളർന്നത് മോശ വടി നീട്ടിയപ്പോഴാ. செங்கடல் பிளந்தது மோசேயின் கோலை நீட்டிய போது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യെരിഹോവിന്റെ മതിൽ തകർന്നു പോയത് കാഹളമൂതിയപ്പോഴാ. எரிகோவின் கோட்டைகள் தகர்ந்தது எக்காலம் ஊதிய போது. ആമേൻ. ஆமென். പട്ടണത്തെ ചുറ്റിയ ശേഷമാണ്. பட்டணத்தை சுற்றி இஸ்ரவேல் நடந்த போது. കാരാഗൃഹത്തിന്റെ അടിസ്ഥാനം തകർന്നത് ശീലാസും പൗലോസും ദൈവത്തെ അർദ്ധരാത്രിയിൽ പാടിയ സ്തുതിച്ച ശേഷമാണ്. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் தகர்ந்தது, அழிந்தது. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபித்து ஆண்டவரை துதித்த போது. ഇതിനകത്ത് വടി നീട്ടുവാൻ ഒരു മോശയുണ്ടെങ്കിൽ, இதற்கு மத்தியில் ஒரு மோசே இருந்தால், ആരാധിക്കാൻ ഒരു ശീലാസും പൗലോസും ഉണ്ടെങ്കിൽ, ஆராதிக்க ஒரு பவுலும் சீலாவும் இருந்தால், ആമേൻ, പെട്ടകം ചുമക്കുന്ന പുരോഹിതന്മാരുണ്ടെങ്കിൽ, ഉടൻപടിക്കை പട്ടിயை சுமக்குகிற ஆசாரியர்கள் ചില இருந்தால், ദൈവ പ്രവൃത്തികൾ വെളിപ്പെടാൻ പോകുകയാ. கர்த்தருடைய கிரியைகள் இங்கும் வெளிப்படும். ചില അത്ഭുതങ്ങൾ നടക്കാൻ പോകുകയാ. சில அற்புதங்கள் இங்கும் நடக்கும். ഈ ചർച്ചിനെ പരിശുദ്ധാത്മാവ് വളർത്താൻ പോകുകയാ. இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் உயர்த்த போகிறார். ആമേൻ, സ്തോത്രം. ഇതിനെ ദൈവം എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്യാൻ പോകുകയാ. இதை கர்த்தர் இதை பெரிதுபடுத்த போகிறார். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். நல்ல 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 ജീസസ്. ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ഒരു മിഷണറി സഭയായി തീരുമെന്ന്. இந்த சபை ஒரு மிஷனரி சபையாய் மாறும். ഇതിൽ നിന്ന് തിരിവുകൾ സംഭവിക്കും. இதில் பல பிரிவுகள், பல கிளைகள் உண்டாகும். ഒത്തിരി അത്ഭുതങ്ങൾ നിങ്ങൾ കാണാൻ പോകുകയാ. பல அற்புதங்கள் நீங்கள் காண போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും? எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியும்? நல்ல ഹല്ലേലൂയ. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. തൂരാജാലസ്യാന. ഹല്ലേലൂയ. ஆமென் 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 ஆமென். യേശുവിന്റെ സമാധാനം നിങ്ങളിൽ വാഴട്ടെ. இயேசுவின் சமாதானம் உங்களை ஆள கடவது. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ കർത്താവിനെ പറ്റി പറയുന്നത്, இங்கு வேதம் சொல்லுவது நமக்கு ഈ യെശയ്യാവിന്റെ പുസ്തകത്തിൽ കാണുന്നത്, ஏசாயாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 9-ാം അധ്യായം 6-ാം വാക്യം. 9வது அதிகாரம் 4வது வாக்கியம். ஏசாயா சாப்டர் 9 verse 4. ഹല്ലേലൂയ. ആ വാക്യം ഇങ്ങനെയാണ്, നമുക്കൊരു ശിശു ജനിച്ചിരിക്കുന്നു, 6 sorry. Yes. അണ്ടോ
അവിടെ വായിക്കുന്നവൻ സമാധാനത്തിന്റെ പ്രഭുവാ. அங்கு வேதம் சொல்லுகிறது எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 அங்கு ஒரு நமக்காய் ஒருவர் கொடுக்கப்படுகிறார், அவர் சமாதானத்தின் பிரபு என்று. எல்லாரும் சேர்ந்து பாருங்க, இயேசு சமாதானத்தின் பிரபுவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், இயேசு சமாதானத்தின் பிரபு. ലോകത്തിൽ പല ചക്രവർത്തിമാർ ജനിച്ചിട്ടുണ്ട്, രാജാക്കന്മാർ പിറന്നിട്ടുണ്ട്. അവരെല്ലാം ജനിച്ച ശേഷമാണ് പ്രഭുക്കന്മാരായിട്ടുള്ളത്. இந்த உலகத்தில் அநேக அந்த மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், அநேக பிரபுக்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறந்ததற்கு பின்புதான் அவர்கள் பிரபுக்கள் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமான ஜனிக்கு முன்னமே பிரபுவாயவன். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிறப்பதற்கு முன்பே பிரபுவானார். அவன் சமாதானத்தின் பிரபுவா. அவர் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். ആ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ഇന്ന് പകൽ നമ്മോടൊപ്പം ഉണ്ട്. அதே தேவனுடைய அந்த அந்த பிரசன்னம் இன்று நம்மத்தில் இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ക്രിസ്തുവിന്റെ സമാധാനം നിങ്ങളിൽ വാഴട്ടെ. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆள கடவது. ആ സമാധാനം നമ്മുടെ മേൽ വാഴേണ്ടതിന് പകരം அந்த சமாதானம் நம்மேல் ஆள்வதற்கு பதிலாக പല വാഴ്ചകൾ നമ്മളെ ഭരിക്കുന്നുണ്ട്. பல வேறு பிரகாரமான வாஞ்சைகள் நம்மை ஆளுகிறது. ഒരുപക്ഷെ രോഗമായിരിക്കാം വാഴുന്നത്, ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆளுவதாய் இருக்கலாம். നിരാശയായിരിക്കാം വാഴുന്നത്, ஒருவேளை நிராசை நம்மை ஆளலாம். കടഭാരമായിരിക്കാം, ஒருவேளை கடன் பிரச்சனைகள் நம்மை ஆளலாம். മാനസിക ഡിപ്രഷൻ ആയിരിക്കാം, ஒருவேளை நம்முடைய மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள் நம்மை ஆளலாம். പൈശാചിക ശാപമായിരിക്കാം വാഴുന്നത്, ஒருவேளை நம்முடைய சாபங்களாய் இருக்கலாம் நம்மை ஆளுவது. മരണത്തിന്റെ വാഴ്ചയായിരിക്കാം, ஒருவேளை மரண பயமாய் இருக்கலாம். ഇന്ന് പകൽക്കാലം അങ്ങനെയുള്ള തലത്തെ പൊട്ടിക്കുവാൻ இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட ஆளுகைகளை உடைத்தெறிந்து സമാധാന പ്രിയനാവൻ വെളിപ്പെടുന്നു. தேவ சமாதானம் உங்களில் வெளிப்படுகிறது. കരങ്ങളെ തട്ടി സ്തോത്രം கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ഞാൻ ഈ ദൂത് എടുക്കാൻ തന്നെ കാരണം, நான் இந்த பாகத்தை எடுக்க காரணம், രാവിലെ വചനം ധ്യാനിച്ചപ്പോൾ കർത്താവിനോട് പറഞ്ഞു, காலையில் வேதத்தை தியானித்த போது ஆண்டவர் சொன்னார், ഈ സഭയുടെ സ്വസ്ഥത കെടുത്തുവാൻ, இந்த சபையை ஒரு விடுதலைப்படுத்த, സമാധാനത്തെ കെടുത്തി കളയാൻ, சமாதானத்தை எடுத்து അത് കുടുംബങ്ങളുടെ സമാധാനത്തെ കെടുത്തുന്ന, ஓ இந்த சபையில் உள்ள குடும்பங்களுடைய சமாதானத்தை സ്വസ്ഥതയെ കെടുത്തുന്ന, அவர்களுடைய ஆசுவாசம் அந்த நிம்மதியை கெடுக்கிற പൈശാചിക ബന്ധനങ്ങളുണ്ട്, பிசாசனுடைய கிரியைகள் உண்டு. ഇന്ന് പകൽക്കാലം ദൈവത്തിനെ ബ്രേക്ക് ചെയ്യാൻ പോകുകയാ. ஆண்டவர் இந்த பகல் வேளையில் அதை வெட்டி எறிகிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, കരമടിച്ച് நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ആമേൻ. ജീസസ്, യേശു സമാധാനത്തിന്റെ പ്രഭുവാ. യേശു സമാധാനത്തിൻ பிரபு. ഞാൻ നിങ്ങൾക്ക് സമാധാനം നൽകിയിട്ട് പോയിരിക്കുന്നു. நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு சொல்கிறேன். அது ലോകം തരുന്ന സമാധാനമല്ല, அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. യേശു നൽകുന്ന സമാധാനം നിത്യമായിരിക്കും. இயேசு தருகிற சமாதானம் அது நித்தியமாய் இருக்கும். ആമേൻ പറ. ஆமென். ഇനി ഈ സമാധാനം, യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം തരുന്ന സമാധാനം എങ്ങനെ പ്രാപിപ്പാൻ കഴിയും? இனி இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்கிற இந்த சமாதானம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ആ ഭാഗമാണ് ധ്യാനിക്കാൻ പോകുന്നത്. அந்த பாகத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். എല്ലാവരും ശ്രദ്ധയോടെ ഇരിക്കുക, கவனமாயிருங்கள். ഞാൻ അല്പസമയം വചനം പ്രസംഗിച്ചിട്ട് നിങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കും. நான் கொஞ்ச நேரம் பிரசங்கித்து விட்டு நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன். പ്രാർത്ഥനയോടെ ആയിരിക്കുക, ஜெபத்தோடு இருங்கள். പുതിയ നിയമത്തിലൊരു വാക്യമുണ്ട്, புதிய ஏற்பாட்டில் ஒரு வாக்கியம் உண்டு. അത്യുന്നതങ്ങളിൽ ദൈവത്തിനു മഹത്വം, உன்னதங்களில் உள்ள தேவனுடைய மகிமை. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഭൂമിയിൽ ദൈവപ്രസാദമുള്ള മനുഷ്യർക്ക് സമാധാനമെന്ന. ஓ உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே மனிதர்களுக்கு சமாதானமும். ഹല്ലേലൂയ, ஆமென். സമാധാനത്തെ അവകാശമാക്കണമെങ്കിൽ, சமாதானத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால், ക്രിസ്തു മുഖാന്തരം തരുന്ന സമാധാനം പ്രാപിക്കണമെങ്കിൽ, இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிற தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, അത്യുന്നതങ്ങളിൽ ദൈവത്തിനു മഹത്വം, ഭൂമിയിൽ ദൈവപ്രസാദമുള്ള മനുഷ്യർക്ക് സമാധാനം. ஓ தேவ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்,
பூமியில் மனிதனுக்கு சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது. നാം ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച് ജീവിക്കണം. அப்படி என்றால் நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். മനുഷ്യനെ പ്രസാദിപ്പിക്കുവാൻ ഒരിക്കലും ഇടയാകരുത്. மனிதர்களை ஒரு நாளும் அவர்களை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அந்த சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. നിന്റെ അടുത്തിരിക്കുന്ന വിശ്വാസികളെ നീ പ്രസാദിപ്പിക്കരുത്. உனக்கு பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை நீ மகிமைப்படுத்த கூடாது. നീ വരുന്നത് ചർച്ചിലെ പാസ്റ്ററെ പ്രസാദിപ്പിക്കാനല്ല. நீ வருகிறது சபையில ஒரு ஊழியக்காரரையோ ஒரு விசுவாசியையோ மகிமைப்படுத்த அல்ல. നീ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച് ജീവിക്കണം. நீ ஆலயத்துக்கு வருவது கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. ഹല്ലേലൂയ പറ. ஹல்லேலூயா. അങ്ങനെ നീ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ചാൽ നിനക്ക് സമാധാനത്തെ കൈമാറും. அப்படி நீ தேவனை மகிமைப்படுத்தினாய் என்றால் தேவனுடைய சமாதானம் உனக்கு கைமாற்றப்படும். ഇന്ന് പല വിശ്വാസികളും മനുഷ്യനെ പ്രസാദിപ്പിക്കുന്നവരാ. இன்று பல விசுவாசிகளும் மனிதனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ആമേൻ. ஆமென். ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കണമെന്ന് താല്പര്യമൊന്നുമില്ല. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை ஒன்றும் கிடையாது. ആ നോഹയുടെ കാലം പഠിച്ചാൽ, ചരിത്രം പഠിച്ചാൽ, നോഹ ജീവിച്ചിരുന്നപ്പോൾ ആ മനുഷ്യൻ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച് ജീവിച്ചു. நோவாவுடைய காலத்தை படித்தோம் என்றால் நோவா அந்த தார் பூசும் போது கூட தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். ഞാൻ ജീവിച്ചിരിക്കുമ്പോഴാ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കേണ്ടത്. நாம் ஜீவனோடு இருக்கும் போதுதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ആമേൻ പറ. ஆமென். നമുക്ക് ഞാൻ പറയുന്ന കാര്യം മനസ്സിലായിട്ടുണ്ട്. நான் சொல்ற காரியம் புரிந்ததென்றால் நீங்க ஆமென் சொல்லணும். നിങ്ങൾ ആമേൻ പറഞ്ഞ് ഏറ്റെടുക്കണം. ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளணும். ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ എന്ന വാക്കിനർത്ഥം അങ്ങനെ തന്നെയാണ്. ஆமென் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியே ஆகட்டும். അവൻ പലരും മരിച്ച ശേഷമാണ് ആ വ്യക്തിയെ പുകഴ്ത്തി പറയുന്നത്. பல பேர் மரித்த பிறகுதான் அவர்களை பற்றி மனிதர்கள் புகழுவார்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഒരു മുഴു മദ്യപാനി, പുള്ളി ദൈവത്തെ അറിയാതെ ജീവിച്ചു. പുള്ളി സമുദായത്തിലുള്ള ജനിച്ചു വളർന്നവനാണ്. അദ്ദേഹം നാട്ടുകാർക്കും വീട്ടുകാർക്കും തലവേദനയായിരുന്നു. പുള്ളി മരിച്ചു. അദ്ദേഹത്തെ ശവസംസ്കാര ശുശ്രൂഷയ്ക്ക് പള്ളിയിൽ അച്ഛൻ വന്ന് ഈ മനുഷ്യനെ ഒത്തിരി പുകഴ്ത്തി പറഞ്ഞു. ஒரு முறை எங்கள் ஊரில் ஒரு குடிகார ஒரு சகோதரன் இருந்தான். அவன் உலக பிரகாரமாய் வாழ்ந்து குடி பூதையிலே இருந்தான். அப்படியே வாழ்ந்தான், மரித்தான். ஆனால் அவன் மரித்து அவனை அடக்கம் பண்ணும்போது அந்த ஃபாதர் வந்து அந்த அந்த சவ அடக்கத்துக்கு வந்து இப்படியாய் சொன்னான். அவனை புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார். അദ്ദേഹം പറഞ്ഞു, നമ്മുടെ അച്ചായൻ ജീവിച്ചിരുന്നപ്പോൾ നല്ല ഒരു മനുഷ്യനായിരുന്നു. அந்த ஃபாதர் சொன்னார், அந்த சகோதரன் நம்ம மத்தியில் மரித்திருக்கிற இந்த சகோதரன் வாழ்ந்த நாட்களில் நல்ல ஒரு மனிதனாய் இருந்தான். ഇത് കേട്ട ഭാര്യ ശവത്തിനടുത്തിരിക്കുക, ഭാര്യ മക്കളും. இதை அந்த சடலத்துக்கு பக்கத்துல மனைவியும் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். മൂത്ത മകനെ ആ ഭാര്യ ഞോണ്ടിട്ട് പറഞ്ഞോടാ, ഈ മരിച്ചു കിടക്കുന്നത് നിന്റെ അപ്പനാണോ നോക്കാൻ. അച്ഛൻ അത്രയും പറഞ്ഞപ്പോൾ ഭാര്യയ്ക്ക് സംശയം, ഇത് മരിച്ചത് എൻ്റെ ഭർത്താവാണോ എന്നൊരു. மனைவி தன்னுடைய மூத்த மகனை நோண்டி விட்டு சொன்னாள், டே படுத்து கிடக்கிறது செத்து கிடக்கிறது உன் அப்பன் தானா, சரியா பாரு என்று. காரணம் மனைவிக்கே டவுட், அவ்வளோ பெரிய நல்லவனா இவன் இருந்தானா என்று. ஹல்லேலூயா. പല കക്ഷികളും അവൻ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാറില്ല. பல ஜனங்கள் அந்த தேவனை மகிமைப்படுத்துவது இல்லை. കർത്താവിന് മഹത്വം കൊടുക്കാറില്ല. ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பது இல்லை. ഇന്ന് പകൽക്കാലം ദൈവസഭയോട് പറയുന്നു, നിങ്ങൾ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കണം. இந்த பகல் வேளையில் சபையோடு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துபவர்களாயிருங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഓ, എത്ര പേർക്ക് ദൂതരേറ്റെടുക്കും. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள், அங்கீகரிப்பீர்கள். ആമേൻ. ஆமென். ഹിസ്കിയാവിനോട് ദൈവം പറഞ്ഞു, നീ മരിച്ചു പോകും. പ്രവാചകൻ ചെന്ന് പറഞ്ഞു, നീ മരിച്ചു പോകും. எசேக்கியாவோடு தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நீ மரித்து போவாய். ഈ ദൂത് കേട്ട് ഹിസ്കിയാവ് മുഖം ചുവരിനോട് ചേർത്ത് കരയാൻ തുടങ്ങി. எசேக்கியா அந்த அந்த வார்த்தையை தீர்க்கதரிசியிடமிருந்து கேட்டவுடன் முகம் ஆண்டவர் தேவனை நோக்கி சுவர் பக்கமாய் திரும்பி தேவனோடு பேசி முறையிட்டார். ഇസ്രായേലിന്റെ നടുവിൽ ആ സൂര്യ ഘടികാരത്തിനൊപ്പം 10 പടി അവൻ പുറകോട്ട് നടക്കാൻ തുടങ്ങി.
அந்த சூரிய கடிகாரத்தினுடைய அந்த முள்கள் பின்னோக்கி 10 அந்த ஸ்டெப் போனது. അവൻ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. അവൻ ജപിക്ക തുടങ്ങിനാൻ. അവൻ പ്രാർത്ഥിച്ച ഏറ്റുപറഞ്ഞ വാചകത്തിൽ ഒരു ഭാഗം ഇങ്ങനെയുണ്ട്. എസേക്കിയാവിനുடைய ജപത്തിലെ ഒരു ഭാഗം இப்படி ഉണ്ട്. അയ്യോ യഹോവേ, ഞാൻ വിശ്വസ്തയോടും ഏകാഗ്രത ഹൃദയത്തോടും തിരുമുമ്പിൽ നടന്ന് നിനക്ക് പ്രസാദമുള്ള കാര്യം ഞാൻ ചെയ്തിരിക്കുന്നുവല്ലോ, നീ അടിയനെ ഓർക്കണമേ. எசேக்கியாவுடைய ஜெபம் இப்படியாயிருந்தது. ஆண்டவரே, நான் உண்மையும் நீதிமானாய் நடந்து நான் போகிற காரியங்களில் எல்லாம் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവൻ 10 പടി പുറകോട്ട് നടന്നു എന്ന് പറയുമ്പോൾ அவன் 10 அடி நடந்து வந்து சொன்னபோது അവന്റെ 10 പിതാക്കന്മാർ ചെയ്ത പാപത്തെ, പാപപ്രവൃത്തികളെ അവൻ പുറകോട്ട് ചിന്തിച്ചത് ഏറ്റുപറയാൻ തുടങ്ങി. அவன் 10 தலைமுறைகள் செய்த பாவங்களை, தலைமுறைகள் செய்த துரோகங்கள், அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க தொடங்கினான். അവൻ ഏറ്റുപറഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, அவன் அறிக்கையிட்டு ஜெபித்தபோது അവന്റെ ആയുസ്സിനെ തകർക്കാൻ ഒരുങ്ങിയിരുന്ന, அவனுடைய ஆயுசை முடிக்க ஆயத்தமாய் இருந்த തടസ്സത്തെ ദൈവം മാറ്റാൻ തുടങ്ങി. அந்த வியாதியை கர்த்தர் மாற்ற தொடங்கினார். എത്ര പേര് ആമേൻ പറയാൻ കഴിയും? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ഇതിനകത്ത് അങ്ങനെയുള്ള വിടുതൽ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. இதற்கு மத்தியில் அப்படி ஒரு விடுதலை நடக்க போகிறது. മരണബന്ധനത്തെ അഴിക്കാൻ പോകുകയാണ്. மரண கட்டுகளை கர்த்தர் அழிக்க போகிறார். കരമടിച്ച് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரம் அடித்து கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. മരണഭാഷങ്ങളെ അഴിക്കാൻ പോകുകയാണ്. மரண வாசல்களை கர்த்தர் அடைக்க യേശുവിന്റെ போகிறார். നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ചില കുടുംബങ്ങളിൽ വാഴുന്ന சில குடும்பங்களில் இருக்கிற മരണയാത്മാവുണ്ട്. மரண ஆவிகளை യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் ഈ நாமத்தில் നിമിഷം വിട്ടുമാറട്ടെ. இந்த நேரத்தில் விட்டு போய் என்று கர்த்தர் ശബ്ദരാധിയ கரங்களை தட்டி வாய்களை திறந்து സ്തോത്രം ചെയ്യാ. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காதீங்க. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ആമേ. ചില വാഴ്ചകൾ വിട്ടുമാറട്ടെ. ചില വാഴ്ചകൾ, അധികാരങ്ങൾ ദൈവാത്മാവ് എടുത്തു മാറ്റി. சில அந்தகார அதிகாரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ആമേൻ, ஆமென், ആമേൻ. ശത്രു നിനക്ക് നേരെ വെച്ചിരിക്കുന്ന ചില അനർത്ഥങ്ങൾ ഇന്ന് ദൈവാത്മാവ് കാണിക്കുന്നു, തിരിച്ചുവിടാൻ പോകുകയാ. சத்ரு உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற சில ஆபத்துகளை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்று எடுத்து மாற்றுகிறார். ആമേൻ, ஆமென். നമ്മുടെ കയ്യിൽ കിടക്കുന്ന വാച്ച് വലത്തോട്ടാ കറങ്ങുന്നത്. நம்முடைய கையில் கிடக்கிற வாட்ச் வலப்பக்கமாய் சுத்தும். പക്ഷെ ഇത് ഇടത്തോട്ട് കറങ്ങി. ஆனால் இப்போ எசேக்கியாவுடைய அந்த வார்த்தை எசேக்கியாவுக்கு ஆண்டவர் உரைத்த போது அது பின்பக்கமாய் திரும்பியது. അവനെ വെച്ചിരുന്ന അനർത്ഥത്തെ ദൈവം തിരിച്ചുവിടുകയാ. அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த கெடுதலை ஆண்டவர் திருப்பி விடுகிறார். ഇന്ന് രാത്രി പകൽക്കാലം അങ്ങനെയുള്ള ഡെലിവറൻസുകൾ പരിശുദ്ധാത്മാവ് ചെയ്യും. ஆண்டவர் இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட சில அற்புதங்களை சபையில் செய்ய போகிறார். കഴിഞ്ഞ ദിവസങ്ങൾ ഒത്തിരി മിറക്കിൾസ് ദൈവം ചെയ്തു. கடந்த நாட்களில், കഴിഞ്ഞ രാത്രി ഒത്തിരി അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്തു. கடந்த இரவில் ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். മാരക രോഗങ്ങൾ സൗഖ്യമായി. பல வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். പല പൈശാചിക ബാധകൾ വിട്ടുമാറി. பல அசுத்த ஆவி பிடித்த அந்த ஆவிகள் விட்டு போனது. സൂയിസൈഡ് ടെൻഡൻസി പോലെ നിൽക്കുന്ന ചില അവകാശങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവ് എടുത്തു മാറ്റി. சில அந்த மரண தருவாயில் இருக்கிற சில ஆவிகளை கர்த்தர் எடுத்து மாற்றினார். ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. അതേ ദൈവസാന്നിധ്യം ഇന്നും ഇവിടെ ചലിക്കുന്നുണ്ട്. அதே தேவ பிரசன்னம் இன்றைக்கு நம்ம மத்தியிலும் இருக்கிறது. വീഴ്ച സ്തോത്രം ചെയ്താട്ടെ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லலாம். ഭാരതാലബലക ശന്തരദനാദിയ ഉഡാലബ ശന്തനേരഗച്ചസി. Thank you Jesus. സ്കിയാവ് പ്രാർത്ഥിച്ചു പറയുന്നു, எசேக்கியா ஜெபத்தில் சொன்னார், നീ എന്നെ ഓർക്കണം. நீர் என்னை நினைத்தருளும். അവന്റെ ആയുസ്സിനോട് ദൈവം 15 സംവത്സരം നീട്ടിക്കൊടുത്തു. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். ആമേൻ, ஆமென். എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? നാം ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച് ജീവിക്കുക. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறோம்.
റോമാലേഖനം 12-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ഇവിടെ കാണുന്ന സഹോദരന്മാരെ, ഞാൻ നിങ്ങളെ ദൈവത്തിൻ്റെ മനസ്സലി ഓർപ്പിച്ച് പ്രബോധിപ്പിക്കുന്നത്, നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള യാഗമായി സമർപ്പിക്കണമെന്നാണ്. ரோமர்கள் தின அந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். நான் பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு அறிவிக்கிறதும் என்னவென்றால், உங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ സഹോദരന്മാരെ എന്ന് പറയുന്നത് കൊണ്ട് സഹോദരിമാർക്ക് ദൂതില്ലെന്നല്ല. சகோதரரே என்று சொல்வதால் சகோதரிகளுக்கு அது உள்ளது அல்ல என்று நினைத்து விடக்கூடாது. എല്ലാവരോടും ദൈവം പറയുകയാണ്, எல்லாரோடும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ മനസ്സലി ഓർപ്പിച്ച് പ്രബോധിപ്പിക്കുക. நான் உங்களை குறித்து ஆண்டவருடைய மனசை போல உங்களுக்கு அறிவிக்கிறது. എന്താണ് ദൈവത്തിന്റെ മനസ്സലിവ്? ஆண்டவருடைய அந்த மனசு என்றால் என்ன? ഞാൻ ചോദിക്കുന്നത്, നിങ്ങളുടെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ ദൈവം നിങ്ങൾക്ക് കാട്ടിയ മനസ്സലിവ് എന്താ? உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு காட்டின மன இரக்கம் என்ன? നല്ല വണ്ടി കിട്ടിയതാണോ? நல்ல வண்டி கிடைத்ததா? ഹലോ, ஆண்டவர் செய்த பெரிய இரக்கம், நம்மேல் காட்டின பெரிய இரக்கம் என்ன? അല്ലെങ്കിൽ 10 ശമ്പളമുള്ള ജോലി എനിക്ക് കിട്ടി, നല്ല സൗന്ദര്യമുള്ള ഭർത്താവിനെ കിട്ടി, ആരോഗ്യമുള്ള ഭർത്താവിനെ തന്നു, സൗന്ദര്യമുള്ള ഭാര്യ എനിക്ക് തന്നു, ഇത്ര ലക്ഷം കോടി ഫിക്സഡ് ഡിപ്പോസിറ്റ് ബാങ്കിലുണ്ട്, എനിക്ക് നല്ല വീട് തന്നു, വണ്ടി തന്നു. ഇതാണോ ദൈവം നമുക്ക് കാട്ടിയ മനസ്സലിവ്? ஆண்டவர் நம்மேல் காட்டின பெரிய இரக்கம், மன இரக்கம் என்ன? நமக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி கிடைத்தது, நல்ல வேலை கிடைத்தது, நல்ல ஆஸ்தி கிடைத்தது, நல்ல பேங்க் பேலன்ஸ் கிடைத்தது. இதுவா நமக்கு தேவன் பாராட்டின மன இரக்கம்? ഇന്നത്തെ ട്രെൻഡ് അനുസരിച്ച് അങ്ങനെ ജനം പറയത്തുള്ളൂ. நம்முடைய மனுஷனாய் நம்ம சாதாரணமாய் சொன்னால் அப்படித்தான் சொல்லுவோம். ആമേൻ. ஆமென். അല്ലേ? എനിക്ക് നല്ല ഭർത്താവിനെ കിട്ടി, നല്ല ജോലി കിട്ടി, വണ്ടി കിട്ടി, നല്ല നന്മതയും തന്നു. ഇതാണ് ദൈവം നിങ്ങൾക്ക് കാട്ടിയ, നമുക്ക് കാട്ടിയ മനസ്സലിവിനെ നമ്മൾ പറയും. சாதாரண மனுஷ பிரகாரமாய் நாம இப்படி சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் நல்ல கணவனை தந்தார், நல்ல மனைவியை தந்தார், நல்ல பிள்ளைகளை தந்தார், நல்ல வேலையை தந்தார், நல்ல வாகனம் தந்தார் என்று. അതൊന്നും വന്ന കേട്ടോ. அது ஒன்றும் அல்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்டியது. എന്താണ് ദൈവം നമുക്ക് തന്ന മനസ്സലിവ്? என்ன கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய இரக்கம்? ഇത് പറയുമ്പോൾ നിങ്ങൾ മൗനമായിരിക്കരുത്. இது சொல்லும்போது நீங்கள் மௌனமாய் இருக்க கூடாது. പിതാവായ ദൈവം തൻ്റെ പുത്രനെ ഈ ഭൂമിയിലേക്ക് വിട്ടയച്ചതാണ്, എനിക്കും നിനക്കും വേണ്ടി വിട്ടയച്ചതാണ് ഏറ്റവും വലിയ മനസ്സലിവ്. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை எனக்கும் உங்களுக்காக இந்த பூமியில் அனுப்பியதே அவர் நம்மேல் காட்டின இரக்கம். ഓ, ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. அதே கூடிய മനസ്സിൽ வேற ஒண்ணுமில்ல. அதை தவிர ஆண்டவருடைய நம்மேல் காட்டின இரக்கம் பெரிதாய் ஒன்றுமில்லை. ദൈവ രൂപത്തിൽ ഇരിക്കവേ, அவர் தேவ சாயலில் இருந்து ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിച്ചുകൊള്ളാൻ വിചാരിക്കാതെ, தேவனுடைய அந்த சாயலில் உருவாக்கப்பட்டவர் அங்கே இல்லாமல் ദേശത്തിൽ മനുഷ്യനായി വിളങ്ങി இந்த பூமியில் மனிதனாய் இறங்கி வந்தார். താഴ്ത്തി, തന്നെത്താൻ താഴ്ത്തി, தன்னைத்தானே அவர் தாழ்த்தி நமக்காய் മരണത്തോളം, சிலுவையின் மரணத்தோடு അനുസരണമുള്ളവനായി തീർന്നു. அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் தீர்ந்தார். ആ അപ്പൻ മകനെ ഈ ഭൂമിയിൽ എനിക്കും നിനക്കും വിട്ടയക്കാതിരുന്നില്ലെങ്കിൽ നാം ആരും ഇങ്ങനെ ആയി തീരത്തില്ല. அந்த தகப்பன் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பாமல் இருந்திருந்தால் நானும் நீங்களும் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஹல்லேலூயா. വിശലോ, എത്ര പേർക്ക് ഈ ദൂതേറ്റെടുക്കും? എത്ര പേര് ഈ ദൂതേറ്റെടുക്കും? எத்தனை பேர் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள்? നമ്മുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിക്കും കർത്താവിന് പ്രസാദമുള്ള യാഗമായി സമർപ്പിക്കണം. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு உகந்த சுகந்த வாசனையாய் நம்முடைய சரீரத்தை சமர்ப்பிக்கணும். 119 സങ്കീർത്തനം
156 വാക്യം വായിക്കുന്നു. എൻ്റെ ന്യായപ്രമാണത്തോട് പ്രിയമുള്ളവർക്ക് സമാധാനമുണ്ട്. 119 சங்கீதம் 156 വാക്യം 156வது வாக்கியம் சொல்லுகிறது, എൻ്റെ ന്യായപ്രമാണത്തോട് പ്രിയമുള്ളവർക്ക് സമാധാനമുണ്ട്. என்னுடைய நியாய பிரமாணத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனுக்கு சமாதானம் உண்டு. ആമേൻ. ആ വാക്യം ഒന്ന് വായിച്ചേ. ആമേൻ. എൻ്റെ ന്യായപ്രമാണത്തോട് പ്രിയമുള്ളവർക്ക് സമാധാനമുണ്ട്. நியாய பிரமாணத்தோடு, ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தோடு பிரியமுள்ளவர்களுக்கு சமாதானம் உண்டு. ദൈവവചനത്തോട് നമുക്ക് ആമേൻ പ്രിയമുണ്ടാകണം. தேவ வசனத்தோடு நமக்கு பிரியம் உண்டாகணும். ഈ വചനത്തോട് നമുക്ക് പ്രിയമുണ്ടാകണം, സ്നേഹമുണ്ടാകണം. இந்த வசனத்தோடு நமக்கு அன்பு உண்டாக வேண்டும். അവർക്ക് സമാധാനം ഉണ്ടാകും. அவர்களுக்கு சமாதானம் உண்டு. കരമൂർത്തി ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. கரமுயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுவோம். ഞാൻ ഒരു വാക്യം കൂടെ വായിച്ച ശേഷം നിങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. ஒரு வார்த்தை கூட வாசித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ഇത് ഈ മെസ്സേജിന്റെ കാതലായ ഭാഗമാണ്. இந்த மெசேஜினுடைய முக்கியமான பகுதி. ആമേൻ. റോമാലേഖനം 16 അധ്യായം 20 വാക്യം വായിക്കാം. ரோமர் 16:20 வாசிக்க கேட்கலாம். ഓ ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. എത്ര പേർ സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? സമാധാനത്തിന് ദൈവമോ, சமாதானத்தின் தெய்வமோ, ആമേൻ സ്തോത്രം. സാത്താനെ വേഗത്തിൽ അവൻ നാളെയല്ല മറ്റന്നാളല്ല ഈ നിമിഷം തന്നെ ഇപ്പോൾ തന്നെ ശത്രുവിനെ വേഗത്തിൽ നമ്മുടെ കാൽ കീഴിൽ ചതയ്ക്കുമെന്ന. ஓ நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு இப்பொழுதே நம்முடைய காலின் கீழே ஆண்டவர் மிதித்து போட வைப்பார். ഇന്ന് പകൽക്കാലം നിന്റെ സ്വസ്ഥതയെ കെടുത്തുന്ന, സമാധാനത്തെ കെടുത്തുന്ന ആ ശത്രുവിന്റെ അവകാശങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ നിന്റെ പാദപീഠത്തിൽ നീ അതിനെ ചവിട്ടി മതിക്കാൻ പോകുകയാ. ஓ இந்த பகல் வேளையில் உன்னுடைய தேவ சமாதானம் உன்னில் ஆளுகை செய்வதற்கு தடையா இருக்கிற, ஓ அதை கெடுத்த தேவ சமாதானத்தை உன்னில் கெடுத்த எல்லா அதிகாரங்களையும் இந்த பகல் வேளையில் உன்னுடைய காலின் கீழே போட்டு நீ மிதிக்க போகிறாய். അവൻ എല്ലാ വാഴ്ചകളെയും അധികാരങ്ങളെയും ആയുധമർക്കം വെപ്പിച്ച് ക്രൂസിൽ ജയോത്സവം കൊണ്ടാടി പരസ്യമായി പിശാചനെ കാഴ്ചയാക്കിയെങ്കിൽ ആ വചനത്തിന്റെ വിടുതൽ ഇന്ന് പകൽക്കാലം നിന്റെ മേൽ വെളിപ്പെടുകയാ. ஓ அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையின் மேல், கொல்கொதா மலையின் மேல் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் வீழ்த்தி அவர் உடைத்தெறிந்தது போல உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியத்தையும் அவர் உன்னுடைய பாதத்தின் கீழே போட்டு மிதிக்க பண்ணுவார். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. പരിശുദ്ധാത്മാവിൽ எல்லாரும் செபியுங்க. കരമടിച്ച് പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. எல்லா கரங்களை தட்டி செபியுங்க. അഭിഷേകത്തോടെ പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. அபிஷேகத்தோடு வாய்களை திறந்து, ശക്തിയോടെ நல்ல நல்ல பலத்தோடு வாயை திறந்து, வாயை திறந்து உங்களுக்கு விரோதமாய் உங்க சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் உங்கள் காலின் பாதத்தின் கீழே ஓ போகும்படியா செபியுங்க, செபியுங்க. வாய்களை திறந்து അഭിഷേകത്തോടെ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. അഭിഷേകത്തോടെ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. ഈ സഭയുടെ വാഗ്ദത്തങ്ങളെ, ഓ ചർച്ചിന്റെ വാഗ്ദത്തങ്ങളെ, இந்த சபையுடைய வாக்குத்தத்தங்கள் ആമേ സ്വസ്ഥതയെ കെടുത്തുന്ന, ஓ സമാധാനത്തിനെ കെടുത്തുന്ന, சமாதானத்தை கெடுக்கிற എല്ലാ പൈശാചിക മേഖലകൾ, ஓ சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் യേശുവിൻ നാമത്തിൽ വിട്ടുമാറട്ടെ. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாம் செபிங்க. ഒരു നിമിഷം എല്ലാവരും ദൈവത്തിൽ ചാടി എഴുന്നേൽക്കാം. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாம் எழும்பி நிற்கலாம். ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കുന്നവർ മൗനമായിരിക്കരുത്. ഇന്ന് പകൽ ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി ഇതിനകത്ത് ചലിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയം കൽപ്പിക്കുന്നു. ആ കരമെല്ലാം ഉയർത്തിയാണ് ദൈവമക്കൾ നിങ്ങൾ പ്രതികരിക്കുക. വാചനത്തിന് മുമ്പിൽ പ്രതികരിക്കുക. எல்லா வாய்களை திறந்து, கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, எப்படி வேணாலும் நல்ல ஊக்கமாய் நல்லா செபிங்க, நல்லா செபிங்க. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் கீழ்ப்படிய போகிறது.
எல்லாம் அங்க இங்க பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. எல்லா கண்களும் மூடி. எஸ், சில வாக்குத்தத்தங்கள் சர்ச்சினகத்து வெளிப்படட்டும். ஓ, சில வாக்குத்தத்தங்கள் சபைக்குள்ளால் வெளிப்படட்டும். അടുത്ത ഒരു തലത്തിലേക്ക് പരിശുദ്ധാത്മാവ് ഈ സഭയെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകുന്നു. ഓ, അടുത്ത ഘട്ടത്തിற்கு സഭയെ കർത്തർ പരിശുദ്ധ ആവിയാനവർ എടുത്തുകൊണ്ട് പോകുகிறார். ഓ റാബാ ശാന്തനാദിയ, അഭിഷേകത്തിന്റെ കൈമാറ്റങ്ങൾ സംഭവിക്കുന്നു. ഓ, അഭിഷേകത്തിനാൽ അത് നടക്കട്டும். കൃപാവരങ്ങളിൽ കുറവില്ലാത്തൊരു ചർച്ചാക്കിടയെ മാറ്റാൻ പോകുകയാണ്. ഓ, எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாத நிறைவான ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ഒരു വലിയ ഷിഫ്റ്റിംഗ് ഞാൻ കാണുന്നു. பெரிய ഷിഫ്റ്റിംഗை பார்க்கிறேன். പുതിയ ചില അവകാശങ്ങൾ, പുതിയ ചില അധികാരങ്ങളെ பார்க்கிறேன். പുതിയ ചില ലാൻഡുമായി ബന്ധപ്പെടുന്നത് പോലെ ചില ലാൻഡിന്റെ അവകാശങ്ങൾ ദൈവസഭ കാണാൻ പോകുകയാണ്. சில நிலத்தோடு சம்பந்தமான சில காரியத்தை பார்க்கிறேன். ദൈവസഭയെ ദൈവം ഉയർത്തും. ദേവസഭയെ ദേവൻ ഉയർത്തുവാർ. ഒരു മേജർ ഷിഫ്റ്റിംഗ് ഞാൻ കാണുന്നു. ഒരു മേജർ സിറ്റിയെ பார்க்கிறேன். ഈ ചർച്ചിനെ ദൈവം ഒരു ഇന്റർനാഷണൽ ലെവലിലേക്ക് ദൈവം വളർത്താൻ പോകുകയാണ്. கர்த்தர் இந்த சபையை இன்டர்நேஷனல் அளவுக்கு உயர்த்த போகிறார். ചില പണികൾ നടക്കും, சில வேலைகள் நடக்கும். ദൈവം കൂടാരത്തെ മാറ്റി അടുത്ത അടിസ്ഥാനം ഇടുന്നത് പോലെ, ஓ, தேவன் இந்த கூடாரத்தை மாற்றி ஒரு அஸ்திபாரம் போடுவார். ചില എഗ്രിമെന്റ് സൈനുകൾ കാണുന്നു. சில அக்ரிமெண்ட் சைன்களை பார்க்கிறேன். വലിയ നന്മകൾ ദൈവം വെളിപ്പെടുത്തും. பெரிய நன்மைகளை கர்த்தர் சபைக்காய் வைத்திருக்கிறார். ആയിരങ്ങൾ കൂട്ടമായി ആരാധിക്കത്തക്ക നിലവാരത്തിൽ, ஆயிரங்களாய் கூட்டமாய் ஆராதிக்க கூடியது ചില ദൈവപ്രവൃത്തികൾ വെളിപ്പെടുന്നു. ஆராதிக்கக்கூடிய அளவு கர்த்தருடைய கிரியைகள் இங்கு வெளிப்பட போகிறது. അതിന്റെ വഴികൾ ദൈവം തുറക്കുകയാണ്. அதற்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். ഒരു വലിയ റിവൈവൽ സംഭവിക്കും. ஒரு பெரிய எழுப்புதல் கர்த்தர் கட்டளையிட போகிறார். പട്ടണത്തെ പിടിക്കുവാൻ, பட்டணத்தை பிடித்தெடுக்க, ராஜ்யங்களை பிடித்தெடுக்க, അന്ത്യകാല ഉണർവിന്റെ ഒരു ഭാഗമാക്കി, கடைசி கால எழுப்புதலின் ஒரு பாகமாய் ഈ സഭയെ ദൈവം അഭിഷേകം, இந்த சபையை கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். இത്രത്തോളം ஜெயம் தந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய ரட்சகருக்கு ஸ்தோத்திரம். இത്രത്തോളം ஜெயம் தந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், സാധ്യതകളോ അസ്തമിച്ചു പോയിടുമ്പോൾ, സോദരങ്ങളോ അകന്നു മാറിടുമ്പോൾ, സാധ്യതകളോ അസ്തമിച്ചു പോയിടുമ്പോൾ, സോദരങ്ങളോ അകന്നു മാറിടുമ്പോൾ, സ്നേഹം തന്ന് വീണ്ടെടുത്ത യേശുനാഥൻ സകലത്തിലും ജയം നൽകുമല്ലോ. സ്നേഹം തന്ന് വീണ്ടെടുത്ത യേശുനാഥൻ സകലത്തിലും ജയം നൽകുമല്ലോ. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപതോടി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണത്തിലും പോ, ഇനിയും കൃപതോടി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണത്തിലും പോ. ഉയർത്തില്ലെന്ന് ശത്രുക്കളും വാദിക്കുമ്പോൾ, തകർക്കുമെന്ന് ഭീതിയും മുഴങ്ങിടുമ്പോൾ, ഉയർത്തില്ലെന്ന് ശത്രുക്കളും വാദിക്കുമ്പോൾ, തകർക്കുമെന്ന് ഭീതിയും മുഴങ്ങിടുമ്പോൾ, പ്രവൃത്തിയിൽ വലിയവനെ സുനാഥൻ കൃപ നൽകും ജയഘോഷം ഉയർത്തിടുവാൻ. പ്രവൃത്തിയിൽ വലിയവനെ സുനാഥൻ കൃപ നൽകും ജയഘോഷം ഉയർത്തിടുവാൻ.
ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇതുവരെ കരുതി